வணக்கம். எமது ஆசிரியர் மதிப்பிற்குரிய மாசே லோகநாதன் அவர்கள் எழுதிய வகுளதேசம் என்னும் புதினம் பல திருப்பங்களும் ஆச்சரியங்களும் கதையை யூகிக்க முடியாத நேரங்களும் உங்களை ஆட்கொள்ளப் போவது நிச்சயம். என்னோடு சேர்ந்து கதையை கேட்கலாமா? வணக்கம். வகுளதேசம். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் சொன்னது என்று இளையராஜா பாடிக்கொண்டிருந்தார். விழாவுக்கு தயாராகி முடித்த பேராசிரியர் மாறன் ஒரு சாய்வு நாற்காலில் அமர்ந்து கைகளில் தாளம் போட்டபடி பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஐயா ஐயா, சமையல்காரன் கோபி. பேராசிரியர் மாறனுக்கு கோபி அழைத்தது காதில் விழவில்லை. கண்ணை மூடிக்கொண்டே சற்று சத்தமாக இளையராஜாவோடு சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தார். கோபி அருகில் வந்து பேராசிரியர் கையை தொட்டான். சொல்லு கோபி. பேராசிரியர், நீங்கள் கிளம்பிட்டீங்களா என்று போன் வந்தது, என்ன சொல்லட்டும் என்றான் கோபி. சிவராமன் காரில் வந்து கொண்டிருக்கிறார், வந்தவுடன் கிளம்பி விடுவேன் என்று சொல் என்றார் பேராசிரியர். சரிங்க ஐயா என்றான் கோபி. சொல்லி முடிக்கும் முன்னரே ஹாரன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. மேசை மேல் இருந்த டையை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்து காலணியை அணிந்தார் பேராசிரியர். அதற்குள்ளாகவே ஆங்கரில் மாட்டிய கோட்டையும் பேராசிரியரின் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு காருக்கு வந்தான் கோபி. காலணி மாட்டிக்கொண்டு கார் அருகில் வந்த பேராசிரியர் ஒரு முறை தனக்குத்தானே என்னென்ன வேண்டும் என்பதை சரிபார்த்தார். எல்லாம் சரியாக இருந்தது. சரி கோபி, கிளம்புகிறேன், மறுபடியும் போன் வந்தால் கிளம்பிவிட்டேன் என்று சொல் என்று காரில் கிளம்பினார் பேராசிரியர். கார் விழா நடக்கும் இடத்தை நோக்கி பறந்தது. என்னடா, விழாவுக்கு தயாராயிட்டியா? சிவராமன். எவ்வளவு கிளாஸ் எடுத்திருக்கேன், எத்தனையோ அரங்கில் பேசியிருக்கேன். அப்போதெல்லாம் ஒரு சிறு சஞ்சலம் கூட என் மனதில் வந்தது கிடையாது. ஆனால் இப்போது இந்த தருணத்தை கடப்பது கடினமாகத்தான் இருக்கிறது என்றார் பேராசிரியர். சரி சரி, அதெல்லாம் நீ சமாளித்து விடுவ. ஓய்வில் என்ன செய்யலாம்னு இருக்க? சிவராமன். நமக்கெல்லாம் என்னடா ஓய்வு, பேருக்குத்தான் ஓய்வு. நாடு எப்போ கூப்பிட்டாலும் நாம தயாரா இருக்கணும். அதுவும் இல்லாம இருக்கவே இருக்கு என்னோட குட்டி லேப், அங்கு எதையாவது உருட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். பேராசிரியர். இருவரும் சற்று நேரம் மௌனமாக இருந்தனர். பேராசிரியர் மாறன் கடல்சார் உயிரியல் படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்தியாவின் கடல்சார் ஆராய்ச்சி மையத்தில் தலைவராக இருந்தவர். பின்பு அந்த பணி வேண்டாம் என்று பேராசிரியராக தனது பணியை மாற்றிக்கொண்டார். தற்போது தனது பணி ஓய்வு விழாவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார். பல புதிய கடல்சார் உயிரினங்களை கண்டறியும் தொழில்நுட்பத்தில் உதவுவதில் இவர் பங்கு அதிகம். பல கண்டுபிடிப்புகளில் இவர் உறுப்பினராக இருந்துள்ளார். தற்போது கடல்சார் உயிரினங்களில் ஏதேனும் ஆராய்ச்சி அல்லது சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அங்கு சென்று விடுவார். இவரது தேவை அரசுக்கு தேவை என்றால் அதையும் நிவர்த்தி செய்வார். ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து இருந்த பேராசிரியர் மாறன் தனது பழைய காலத்து சென்னையை மனத ஓட்டத்தில் ஓட்டிக்கொண்டிருந்தார். முதலாக கல்லூரி சேரத்தான் சென்னை வந்தார் மாறன். பாட புத்தகத்திலோ எப்போதாவது தூர்தர்ஷனிலோ மற்றும் சினிமாவிலோ மட்டும் கடலை பார்த்த மாறனுக்கு முதலாக கடலை பார்த்ததும் தலை சுற்றிவிட்டது. தனது தந்தையின் கையை பிடித்து அப்படியே அமர்ந்து விட்டார். படிப்பு முடிந்த பிறகு தரைக்கே திரும்பாமல் கப்பலிலே 2 வருடம் வேலை பார்த்தார். மாறனுக்கு கடலை ஆராய்ச்சி செய்வது பிடிக்கும். அதேபோல் வேற்று கிரக மனிதர்களை பற்றி படிப்பதும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் அதிகம். கார் விழா நடக்கும் அரங்கிற்கு வந்தது கூட தெரியாமல் பல நினைவுகளில் மூழ்கியிருந்தார் மாறன். பக்கத்தில் சிவராமன் என்ன பேசுகிறார் என்று கூட தெரியாமல் ஜன்னலையே பார்த்து கொண்டு வந்தார். கார் நின்றது. மாறனின் நினைவுகளும் நின்றது. கோட்டையும் பெட்டியையும் டிரைவர் எடுத்துக்குவார். மேடைக்கு பக்கத்தில் உனக்கென்று அறை இருக்கிறது, அங்கு சென்று தயாராகு. நான் அமைப்பாளரை பார்த்துவிட்டு வருகிறேன். சிவராமன். சரி, சீக்கிரம் வா. மாறன். இந்தியாவிலேயே 2வது பொறியியல் கல்லூரி என பெயர் பெற்ற METயிலிருந்து ஓய்வு பெறப் போகிறார் மாறன். விழா தொடங்கியதும் மாறன் மேடைக்கு வந்தார். அனைவரும் எழுந்து நின்று வரவேற்றனர். வழக்கம் போல் மாறனை பற்றியும் மாறனின் சாதனைகளை பற்றியும் பரிமாறிக்கொண்டிருந்தனர். சிவராமன் எழுந்து மாறனை பேச அழைத்தார். பேராசிரியர் மாறன் பேச ஆரம்பித்தார். மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மாறன் தனது பேச்சை தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து, இப்படி பேசிக் கொண்டிருந்தால் சலிப்பாக இருக்கிறது. இங்கு மாணவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஒரு கலந்துரையாடலாக எடுத்துக்கொள்ளலாம். யாராவது கேள்வி கேளுங்கள் என்று அமைதியானார் பேராசிரியர் மாறன். கூட்டத்தில் ஒரு மாணவன் எழுந்து, கடல் மற்றும் கடல்சார் உயிரினங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றார். குட் கொஷின் மாறன். கடல் ஒரு தனி உலகம். நிலப்பரப்பில் எப்படி உயிரினங்களுக்கு என்று ஒரு இடம், ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதோ அதேபோல் கடல் ஒரு தனி உலகம்தான். இன்னும் நமக்கு விளங்காத, கண்டுபிடிக்க முடியாத பல ரகசியங்கள் கடலில் இருக்கிறது என்றார் மாறன். உங்களுடைய பர்சனல் குடும்பம் பற்றி சொல்லுங்கள். பேட் கொஷின் என்றதும் அரங்கத்தில் சிரிப்பொலி. ஐ எம் ஸ்டில் பேச்சுலர். திண்டுக்கல் பக்கத்தில் எனது ஊர். அப்பா பெரிய வியாபாரி. ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்கிறார்.
அப்பாவின் தொழிலை பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறார். நெக்ஸ்ட். சார், நீங்கள் சாதித்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்கள் இத்தனை வருட அனுபவத்தில் நீங்கள் சாதிக்க நினைத்து சாதிக்க முடியாமல் போன ஏதாவது இருக்கிறதா? நினைவிருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்றதும் மைக்கை எடுத்துக்கொண்டு தம் இருக்கையை நோக்கி நகர்ந்தார் பேராசிரியர் மாறன்.